நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியிலலாம் எப்படி மொட்டு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த எப்படி பூத்துருக்கு பாருங்க. எப்படி பெரிய பெரிய பூக்களாக இருக்குது பாருங்க. மல்லிகைப்பூ நிறைய மொட்டு வச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த செடி பார்த்தீங்கன்னா பூக்காமலே இருந்த செடி. நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பூக்கல. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஃபர்டிலைசரை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணேன், நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபர்டிலைசர் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை கொடுத்துட்டு வரலாம். கொடுத்தீங்கனாலே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு மல்லிகைப்பூ செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. அது நானே ப்ரொபகேட் பண்ணது. நம்ம வீட்டில் கீழே தரையில் ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதில் கட் பண்ணி கொண்டு வச்சது. வச்சுட்டேன், செடி பொழைச்சிக்கிச்சு. ஆனால் எந்த ஒரு இதுவுமே அதில் இல்லவே இல்லை. ஒரு புது இலை வைக்கவோ, இந்த செடி தான் நான் சொன்ன அந்த செடி, ஒரு புது இலை வைக்கவோ இல்லை மொட்டுக்கள் வைக்கவோ இல்லவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே மொட்டுக்கள் வச்சிருச்சு. புது இலையும் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் இலை வந்ததுக்கு இந்த ஃபர்டிலைசர் காரணம் இல்லை, மொட்டு வந்ததுக்கு தான் இந்த ஃபர்டிலைசர் காரணம். இலைக்கு நிறைய நான் நைட்ரஜன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த செடி எல்லாமே எல்லோ கலரில் இலைகள் வர ஆரம்பிச்சிது. இந்த ஃபர்டிலைசர் நான் எல்லா செடிக்குமே கொடுத்தேன். என்னோடய எல்லா பூச்செடிக்குமே நான் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்தேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபர்டிலைசர் தான். பூக்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு தக்காளி செடி இருக்குது, அதுக்குமே கூட கொடுத்துக்கிட்டு வந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு. அது நான் வச்சு வளர்த்த செடி கூட இல்லை, தானாக வளர்ந்த ஒரு தக்காளி செடி தான் இது. பவளமல்லி. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டு எப்படி அழகாக, ரொம்ப அழகாக. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த பவளமல்லி செடி வச்சு வளர்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு இதோட மொட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் இப்போ தான் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்படி பஞ்சாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது தானாக வளர்ந்த தக்காளி செடி தான், நிறைய காய் வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 3 நிறைய இடங்களில் நிறைய குட்டி குட்டி காய்களாக வச்சுருக்கு. இது பூத்து குலுங்கி முடிச்சிருச்சு, வந்துகிட்டே தான் இருக்கும் என்னோட இது காக்கரட்டா. வாங்க பார்க்கலாம் நான் என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தேன் அப்படின்னு. இதை நான் செஞ்சு வச்சு ஒரு 3 நாளைக்கு மேலே ஆகுது. நான் காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சாயந்தரத்தில் நான் செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் தண்ணி தான் கொடுப்பேன். ப்ளெயின் வாட்டர் கொடுக்கறது ரொம்ப 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 ரேரு. இது நான் துணி துவைச்ச தண்ணி. இது 2வது தண்ணியை நான் 3வது தடவை வளசுவோம்ல, அந்த தண்ணியை நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு ட்ரெஸ்ஸு சாயம் போயிருக்கு, அதனால் அது ப்ளூ கலரில் இருக்குது. அதனால் செடிகளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணியை சிக்கனமாகவே செலவு பண்ணலாம். நான் இந்த 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 வாளியில் ஒரு 15 லிட்டர் பிடிக்குமா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டரு கிட்ட நான் இந்த உர தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி தான் நான் அந்த செடிகளுக்கு கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீம் களினா வேப்பம் புண்ணாக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட, 400 கிராம் கிட்ட இருக்குது. இதில் நீம் களியில் நிறைய எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க நிறைய விதைகள்லாம் அவங்க ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த ஃபர்டிலைசரை. நீம் களி பூச்சிக்கொல்லிக்கு மட்டும் கிடையாது, இது செடியோட க்ரோத்துக்கும் இது நிறையவே உதவும். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கும், நிறைய பாஸ்பரஸ் இருக்கும். அது போன் மீலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் அதுதான் ட்ரை பண்ணேன். எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய மல்லிகைப்பூ செடி இருக்குது, அவங்க வீட்டில் நல்லாவே பூக்கும். அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட உரம் தான் இது. நீம் களியை வேப்பம் புண்ணாக்கை ஒரு 400 கிராம் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதை ஒரு 10 லிட்டர் தண்ணியில் போட்டு 2 நாள் நல்லா புளிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து அதுலேருந்து ஒரு 1.5 லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். மல்லிகைப்பூக்குன்னு இல்லை, காய்கறி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே நம்ம இதை கொடுத்துட்டு வரலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.